வெல்கம் டு வெட்டி விலாக். நான் உங்க மோகன். எப்பா ரொம்ப நாள் ஆகுதுங்க இந்த மாதிரி சொல்லி. இன்னைக்கு எங்க நான் போக போறேன் அப்படின்னா லைசன்ஸ் எடுக்க போறேன். லைசன்ஸா? கார் வாங்க போறியா அதுக்கு லைசன்ஸா? நோ. கடை வாங்க போறியா அதுக்கு லைசன்ஸா கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் வாங்க போறேன். நீ தான் இன்ஃப்ளூயன்சரே கிடையாது, உனக்கு எதுக்கு லைசன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லை. ஏன்னா நான் வந்து துபாயில் இருக்கிறனால துபாயில் நீங்கள் வந்து ஒரு இடத்த போயிட்டு வீடியோ எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லையோ இல்லைனா டிக்டாக்லையோ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுட்டாங்க. அந்த லைசன்ஸ் எடுக்க தான் இன்றைக்கி நான் போயிட்டு இருக்கேன். அந்த லைசன்ஸ் இல்லாமல் நான் வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்லோட் பண்ண வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 10,000 திரம்ஸ் ஃபைன் போடுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு இவ்வளோ வரும். ஸோ அதனால சரி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாண்டா போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 திரம்ஸ். இந்த ஊர் காசுக்கு 1500 திரம்ஸ் கேட்பாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ வருது. 10,000 திரம்ஸ் ஃபைன் கட்டுறதுக்கு பதிலாக இதை கட்டி லைசன்ஸ் எடுத்துட்டு தேவைன்றப்ப வெளில போயிட்டு வீடியோ எடுத்து போடலாம். அப்போ லைசன்ஸ் எடுத்துட்டா பப்ளிக்ல போயிட்டு எப்போ எதை வேணாலும் வீடியோ எடுக்கலாமா, யார் வேணாலும் நீ ஃபோட்டோவில் காட்டலாமா அப்படின்னு கேட்டால் நோ, அதுதான் கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட கார் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்றதுனால காரை கண்டமேனிக்கு ஓட்ட மாட்டீங்கல்ல. அதே மாதிரி அந்த லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கோட்பாடுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளதான் நீங்க வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோவை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க போயிட்டு லைசன்ஸ் எடுத்துருவோம். அப்பப்ப திரும்பி பார்த்து பேசிட்டு இருக்கேன். என்னடான்னு பாக்குறீங்களா? பஸ் வருதான்னு பார்த்துட்டு இருக்கேன். பஸ்ஸை விட்டு அடுத்த 1/2 மணி நேரம் ஆயிடும் அடுத்த பஸ் வரதுக்கு. அதனாலதான் வழக்கம் போல நம்ம ரதம் அப்படின்னு சொல்லப்படுற துபாய் ஆர்டிஏ கவர்மெண்ட் பஸ்ல ஏறியாச்சு. விண்டோ சீட்டை தான் உட்காந்துருக்கேன். ஆனா விண்டோ சீட்ல என் பேக் வச்சிருக்கேன். நீங்க பஸ்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணிருக்கீங்களா மக்களே? சுகமா இருக்கும். அப்படி தூக்கி காலை முன்னாடி முன் சீட்டில் வச்சுட்டு அப்படி ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அருமையான தூக்கம் வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் துபாயில் ஜபுலாலி அப்படிங்கிற இடத்துல ஃப்ரீ ஜோனுக்குள்ளே இருக்கிறேன். அங்கே பஸ் வசதி இப்போ தான் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்திருக்குது. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். இந்த மெட்ரோவை பிடிச்சி துபாயில் ஜுமைரா அப்படிங்கிற பணக்கார மக்கள் வாழற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குவோம். ஸோ துபாயில் வந்து பஸ்ஸும் மெட்ரோவும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா நம்மளோட டிராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் அப்படியே முக்கால்வாசி குறைச்சி விட்டுரும். ஸோ வந்து நான் அப்படி மாதிரி டிராவல் பண்ணும்போது என் பக்கத்தில் உட்காந்துருக்காருல, அவர் வந்து தமிழ்காரர் தான் பாருங்க, ஊருக்கு போறாரு. ஸோ இந்த மாதிரி ஊருக்கு போகிறத கூட நிறைய பேர் மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவோம். டாக்ஸி எடுத்தோம்னா நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 திரம்ஸ் கேட்பாங்க. சில பேர் 100 திரம்ஸ் கூட கேட்பாங்க. அது நம்ம ஊர் காசுக்கு 2500 ரூபா வந்துடும். ஸோ ஆனால் இந்த மாதிரி மெட்ரோவில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா வெறும் 7.5 திரம் அதோட முடிஞ்சிடும். 7.5 திரம்னா நம்ம ஊர் காசுக்கு இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இவர் யார், எங்கே வேலை செய்கிறாரு, எத்தனை நாள் ஊருக்கு போகிறாரு அப்படின்ற கதையை கொஞ்சம் நேரம் கேட்போம். ஓகேவா? ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, பேசி முடிச்சுட்டு கேட்போம். என் பேர் வந்து மோகன். ஓகேவா? உங்கள் பேர் என்ன? என் பேர் மாணிக்கம். மாணிக்கம். நான் ஊருக்கு வரேன். மாணிக்கம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாஷா. மாணிக் பாஷா அந்த மாதிரியா? என் பேர் வந்து மோகன் ராஜ். நான் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் மைக் மோகன் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? பண்ணலாமா? என்ன ஊர் நீங்கள்? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. நான் பாண்டிச்சேரி. ஆமாம், பாண்டிச்சேரி தெரியுமா? பாண்டிச்சேரி தெரியுமானா அது எப்படி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி இருக்காத ஒரு வாழ்க்கை ஒரு பையன் இருக்க முடியுமா? ரைட், ஓகே. சரி, ஓகே. எங்கெங்கே வேலை செய்கிறீங்க? நான் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எப்போ வந்து எத்தனை நாள் ஆகுது? வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் கழிச்சு இப்போ ஊருக்கு போகிறீங்க? போகிறேன். 1 மாதம் லீவில் தான் போகிறேன். எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? எனக்கு 1000 தான் சம்பளம். 1000 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 24,000 ரூபாய். அவ்வளோதான். ஒரு அதை சாப்பிட்டு கொண்டு ஊருக்கு பணம் இருக்கணும். இப்போ நான் போகிறது என் சொந்த டிக்கெட்டாக போகிறேன். கம்பெனியில் டிக்கெட் போட்டு தர மாட்டாங்களா? 2 வருஷத்துக்கு போட்டேன் தான். 2 வருஷத்துக்கு கம்பெனியில் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. அப்போ 1.5 வருஷத்துலேயே இப்போ 2 வருஷம் கழிச்சு போக வேண்டியதுதானே? ஒரு எமர்ஜென்சிக்காக நான் போகிறேன். இப்போ நீங்கள் துபாய்க்கு வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருத்தர் ஊருக்கு போனீங்கன்னா கம்பெனியே டிக்கெட் கொடுக்கும். ஆமாம், கொடுக்கும். 2 மாதம் சம்பளம். 2 மாதம் சம்பளம் கொடுக்குறாங்களா? சம்பளம் கொடுப்பாங்க. அவர் பேசுவார். 2 சம்பளம் கொடுப்பாங்க. டிக்கெட்டுக்கு 1300 ரூபா கொடுப்பாங்க. டிக்கெட் பணம் டிக்கெட் தர மாட்டாங்க, பணமாக கொடுத்துருவாங்க. நம்ம டிக்கெட் போட்டு போய்க்க வேண்டியது. 1300 கிராம்ஸ். ஓஹோ. அது நீ கூடிய குறைச்சோ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ நேரம் ஒர்க் உங்களுக்கு இங்கே 12 hour. ஓட்டி ஓவர் டைம் கிடைக்குமா? ஓவர் டைம் கிடைக்காது. 12 மணி நேரம் ஒர்க்கு 1000 திரம்ஸ் சம்பளம். அவ்வளோதானா? 1050 அவ்வளோதான். அப்போ உங்கள் ரூமில் எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க? அங்கே 8 பேர் தங்கியிருக்கோம். ஆனால் ரூம் ஓகே, சூப்பர் ரூம். கிச்சன்லாம் காமனாக இருக்கும். அப்படியே கிச்சனு கீழே வரணும். நான் 10ஆம் ஃப்ளோர் தங்கியிருக்கேன். 10ஆவது மாடியிலேருந்து கீழே வந்து சமைச்சிட்டு போகணும். அதுதான் கஷ்டம்.
அது மட்டும் தான் கஷ்டம் இல்ல. ஒரு சாயங்காலம் டியூட்டி முடிச்சு வரப்ப அடுப்பே கிடைக்காது. ஓ, கிச்சன் நான் விலைக்காலம் 3:30 மணிக்கு எழுந்திரிப்பேன் சமைக்கிறதுக்கு. விலைக்காலம் 3:30 மணிக்கு எழுந்திரிப்பேன். 3:30 மணிக்கு எழுந்தி தான் சமைப்பேன். காலை சாப்பாடும் சமைச்சிருவீங்க, மதிய சாப்பாடும் சமைச்சிருவீங்க, நைட்டுக்கு 3 வேளைக்கும். 3 வேளைக்கும் காலையில எழுந்து சமைச்சு போயிடுவீங்க. திரும்ப டியூட்டி முடிச்சு எத்தனை மணிக்கு வருவீங்க? காலை அப்படியே 3 மணி வச்சா 5 மணி ஆகிடும் முடிக்கிறதுக்கு. திரும்பி வர்றதுக்கு குளிச்சுட்டு கிளம்ப 5:30 மணிக்கு பஸ்ஸு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். திரும்ப எத்தனை மணிக்கு ரூமுக்கு வருவீங்க? திரும்பி 6:30 மணிக்கு ரூமுக்கு வருவேன். சாயங்காலம் வந்துட்டு திரும்ப சமைக்க மாட்டீங்க? அப்படியே சாப்பிட்டு திரும்ப காலைல எழுந்து சமைக்கணும் 3:30. 8 பேர்னா மாடி பெட்டா, கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டு அந்த மாதிரியா? அப்படி டபுள் பெட்டு. ரூம்ல பீரோலாம் இருக்குமா உங்களுக்கு? கபோர்டு எல்லா கபோர்டு எல்லாம் அதெல்லாம் சேஃப்டி. அதெல்லாம் ஓகே. ஃப்ரிட்ஜ்லாம் கீழே தான். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ். காய்கறிலாம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், ஆனால் கிடைக்காது. வேற ஏதாவது எடுத்து சாப்பிட்ருவாங்க. வேற ஏதாவது எடுத்துருவாங்க. ஓ, கற்பம் மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எடுத்துருவாங்க. சப்போஸ் கிடைக்கும், சில அப்போ கிடைக்காது. அதை நம்பி வைக்க முடியாது. சாப்பாடே கிடைக்காது சில அப்போ வச்சிருக்கோம்னா. நான் சோறு வச்சுட்டு போயிட்டு குழம்பு வச்சுட்டு போவேன் ஃப்ரிட்ஜில். காலைல வந்து அதை நம்பி வந்து பார்க்குறப்ப ஒழுங்கு டப்பாவே இருக்காது. டப்பாவில் வச்சு பாஸ் பண்ணி வச்சுருப்போம்ல காலை போகிறதுக்காக. பாத்திரம் வச்சா பாத்திரம் கிடைக்கும். உடனே பாத்திரம் சோறு வச்சுருப்போம், பாத்திரம் தான் இருக்கு, சாப்பாடு இல்லை. எனக்கு என்னன்னா, இதை யாராவது மாற்றி எடுத்து சாப்பிட்ருவாங்களா இல்லை வேணுன்னே எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்களா? இல்லை, இது திருட்டு. காலைல 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுட்ட சாப்பாடு போட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா இருக்காதான். அண்ணா, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் 8ஆவது தான் படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு அரபி தெரியும், ஹிந்தி தெரியும். அரபி தெரியுமா? ஆமா, அரபி தெரியுமா? அரபில ஹலோ சொல்லு எப்படி சொல்லுவாங்க? சலாம் அலைக்கும் பஸ். சலாம் அலைக்கும். அது வந்து எல்லாரும் ஹலோ. ஓகே. வேற என்ன வார்த்தை தெரியும் அரபிக்ல உங்களுக்கு? என்ன சொல்லணும்? வாகாத் இத்னா த்லாத் அரபா கம்சா சித்த சபா துபா. எனக்கு என்னன்னா, நான் துபாய்க்கு வந்து 2013ல வந்தேன். இது வரைக்கும் ஒரு அரபி வார்த்தை கூட கத்துக்கல. ஆனா நீங்க வந்து 1.5 வருஷம் தான் ஆகுதுன்றீங்க, இவ்வளவு அரபில பேசுறீங்க. அரபிலாம் தெரியுன்றீங்க? அரபிலாம் எனக்கு எல்லாம் தெரியும், ஃபுல்லாக தெரியும். எனக்கு என்ன அரபி என்ன பேசணும் போது பேசுவோம். பேசுகிறப்ப தான் தெரியும். அது வந்து கேட்குறப்ப சொல்ல தெரியுது. நீங்கள் அரபி பேசினா அரபி தெரியும். இப்போ 1க்கு வாகத் இத்தினி திராத்த அரபா ஹம்ச சித்த சபா துமானியா சிசாஸ்ரா. 100க்கு மியா, 1000க்கு அஸ்ரப். இப்படிதான் பேசுது. ஆனா எனக்கு என்னன்னா, வந்த 1.5 வருஷத்துல நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இதை? இல்லை, நான் ஆல்ரெடி சவுதியில் இருந்திருக்கேன். பாத்தீங்களா? சவுதியில் எத்தனை வருஷமா இருந்திருக்கீங்க? சவுதியில் 2 வருஷம். சவுதியில் 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம். ஆனாலும் பரவாயில்ல, 3.5 வருஷத்துல ஒரு அரபி கத்துக்கணுன்ற ஆர்வத்துல இத்தனை வார்த்தைகள் கத்து வச்சிருக்காரு. இருந்தாலும் அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்குது. அது பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ வந்து துபாய்க்கு வேலை தேடி புதுசா வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? வர வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். வந்துட்டு இங்க கஷ்டப்படுறதை விட இங்க வந்துட்டு துபாய் வந்து நம்ம ஊர்லயே நிறைய சம்பளம் கிடைக்குது. ஆனாலும் நல்லா படிச்சுட்டு வரவங்க நல்ல சம்பளம் தானே கிடைக்குதுங்க. படிச்சவங்களுக்கு கிடைக்குது, படிக்காதவங்களுக்கு கிடைக்குது. படித்தவங்களும் வந்துட்டு எவ்வளோனாலோ ரிசியூம் கொடுத்தோம், அது கொடுத்தோம் சொல்லிட்டு எத்தனை 3 மாதம் 4 மாதம்லாம் வெயிட்டு இன்னும் இருக்காங்களே. ஓகே. ஆனாலும் இப்போ படிக்கணும், படித்தா துபாய்க்கு வந்து சம்பாதிக்கலாம். படிக்காதவங்க வந்தால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் கம்மி சம்பளத்தில் 8 பேரோட 10 பேரோட தங்கிக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக அதில் இந்த மாற்றம் இல்லை. 2 சம்பளங்கிறது, அந்த ஹவுஸ் கீப்பிங்கிறது ரொம்ப கேவலமான வேலை. அந்த வேலையில அங்கே போயிட்டு அவனை சம்பளம் கொடுக்க 1000 சம்பளத்தையும் 2வது அவன் சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுவான். சூப்பர்வைசரு, மேனேஜரு எல்லாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நான் ஏன் உன் வேலைக்கு வரேன்? அங்கே போய் அவங்க சொல்கிறது தெரியாத நம்ம வந்து என்ன செய்யறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ ஓகே, துபாய்க்கு யாராவது வரீங்கன்னா, வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க படிங்க, நிறையா படிங்க. சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா முதல்ல படிச்சிருங்க. படிப்பு தான். அந்த அசுரன் படத்தில் தனுஷ் சொல்லுவார்ல, எப்படியாவது படிச்சிடுறா, யாரும் திருட முடியாதுன்னு. அதே மாதிரி தான், படிப்பு ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். ஸோ படிங்க. நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போகலாம். ஆனால் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பை. தேங்க்யூ. இந்த ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கிற இடம் தான் துபாயில் இருக்கிற டிஇடி கஃபே. அங்கே தெரிஞ்சுதுங்களா? டிஇடி கஃபே அப்படின்னா துபாய் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டோடைய கவர்மெண்ட் ஆஃபீஸு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த லைசன்ஸை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்றதுனால உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து நின்றுட்டேன். எனக்கு இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு டோட்டலாக ஒரு 1450 திரம்ஸ் ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு இவ்வளோ வந்துருச்சு. இவ்வளோ செலவு பண்ணி இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம் தான். ஏன்னா வந்து இந்த ஊரில் ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா
நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் சுதந்திரமாக வெளியில் வீடியோ எடுக்கவோ அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவோ இந்த லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கடைக்கு போய்ட்டு ப்ரொமோட் பண்ணுவோ, ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கடைக்கு போய்ட்டு வீடியோ எடுத்து போகிறீங்களே அது ப்ரொமோஷன் தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு இல்லாமல் ஒரு லைசன்ஸ் தேவைப்படுது. அந்த லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வீடியோ பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஒரு 10,000 dirhams ஃபைன் கட்டணும், அவ்வளோதான். நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஃபைன் கட்டுறதுக்கு பதிலாக இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ அந்த லைசன்ஸை நான் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்கள் லைசன்ஸ் அங்கே வந்து அப்ளை பண்ணணும். துபாயில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, துபாய் ரெசிடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து இந்த டிஇடி கஃபேல வந்துட்டு உங்கள் லைசன்ஸை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் ஒரு நாளில் கிடச்சிருமா போகணும்னு கேட்டால் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபீஸு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஃபீஸு. அந்த ட்ரேட் லைசன்ஸை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வரைக்கும் ஒரு நாளில் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் முடிஞ்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ, எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை லிங்க்கையும் அவங்களுக்கு கொடுத்துடணும். அந்த லிங்க்லாம் அவங்க போட்டு செக் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க, இனிமேல் எப்படி போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் மேலே நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 டேஸ் தான் ஆகும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. எப்போ வரும்னு தெரியல. நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ. நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இதெல்லாம் மோகன் ஏன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாயில் நிறைய மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்டையும் லைசன்ஸ் இருக்குது. பெய்டு ப்ரொமோஷனுக்கு என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், பாய் பாய்.